பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். இயேசு கூறும் நல்லுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. இயேசு கூறும் நல்லுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. அன்பினில் நீதியும் நீதியில் அன்பையும் சமத்துவத்தில் வாழ்வையும் வாழ்வினிலே வளமையும் இறையரசில் நாம் காண்போமே, காண்போமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். சீர்மிகு வான்கோடி சேவா ஸ்தோத்திரம், திருச்சியாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், ஏகுணனே ஸ்தோத்திரம், அடியார் இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம், மனேசா. நேர்மிகு அருள் திரு அன்பா ஸ்தோத்திரம், ஆமனனே ஸ்தோத்திரம், உமது அன்பினுக்கே ஸ்தோத்திரம், மனேசா. ஜீவன் சுகங்களும் யாவுக்கும் ஸ்தோத்திரம், தினம் தினம் அருள் நன்மை காணவும் ஸ்தோத்திரம், ஆவலுடன் ஸ்தோத்திரம், உமது அன்பினுக்கே ஸ்தோத்திரம், மனேசா. ஆத்தும நன்மைகள் காணவும் ஸ்தோத்திரம், அதிசய நடத்துதல் காணவும் ஸ்தோத்திரம், காத்துகிறோம் ஸ்தோத்திரம், உமது கருணைக்கே ஸ்தோத்திரம், மனேசா. மாறா பூரண நேசா ஸ்தோத்திரம், மணியோடு செல்வமொழி மாலையின் ஸ்தோத்திரம், தருவாய் துணை ஸ்தோத்திரம், இந்த தருணமே கொடு ஸ்தோத்திரம், மனேசா. இப்பொழுதும் மாஸ்டர வேத வாசிப்புக்குள்ளாய் கடந்து செல்லவும். வேத வாசிப்புக்கென்று நம்முடைய சபை மூப்பர் திருமதி ஈடித்தம்மா அவர்களை நான் முன் அழைக்கின்றேன். அவர்கள் வேத வாசிப்புக்குள்ளாக நம்மை வழிநடத்துவார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் முழுமையாக நாம வாசிப்போம். சங்கீதம் 123, சங்கீதம் 103 1லிருந்து 27 வரைக்கும் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய
பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் நன்மையெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைக்கும் போல் ஆகிறது. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரிகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படினார். அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்பட மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரிங்கள். இப்பொழுதும் இந்த நல்ல ஸ்தோத்திராரத்தின் ஆரம்ப சப்பத்தை நம்முடைய சபை மூப்பர் ஐயா நான் ஜெபம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் பிதாவாகிய கர்த்தாவே ஆண்டவரே, இதோ இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே தேவனே எங்களை அனைவரையும் ஒன்று சேர்த்து அதற்காக சொல்லுவோம். வருடம் முழுவதும் எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து உங்கள் சட்டங்கே அரவணைத்து பாதுகாத்து நல்லதொரு நாளைகள் காண கிருபை செய்து நன்றி அப்பா. இதோ தேவனே, இன்னும் வருகின்ற நாட்களிலும் தேவனே உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களை ஒவ்வொருவரும் நிறுத்திருக்க கிருபை செய்வதாகவே. எவ்வளவோ அதிசயங்களும் அற்புதங்களும் செய்கின்ற வல்லமுள்ள தேவனே, எங்களுக்கோடு பயணித்தவர்கள் அநேக பேர் மறித்து போனாலும் தேவனே, அப்பேற்பட்ட வாழ்க்கைகளுக்கு ஏற்படாதவாறு எங்களுக்கு ஆட்களை கூட்டிக் கொடுத்து இன்னும் உங்கள் சத்திய வசனத்தை நாங்கள் பின்பற்றி நடக்க எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் நீண்ட ஆட்காலத்தில் கொடுத்து நன்றி அப்பா. இன்னும் அநேக விசுவாசிகளின் உள்ளத்தில் ஏற்கப்பட்ட மனக்கவலைகளை நீக்கி அவர்கள் விருப்பப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் நீ நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமாறும் உங்களை கொண்டாடி கேட்டுக்கொள்கின்றேன் பிதாவே. அநேக விசுவாச பிள்ளைகள் திருமணமாகியும் கற்பத்தின் கிடைக்காமல் மனவேதனைகள் உள்ளார்கள் தேவனே. இந்த வருகின்ற புது ஆண்டிலேயே தேவனே அவர்களுக்கு விருப்பப்பட்டபடியாக உங்களுடைய கற்பத்தின் கனி உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் கிடைக்க கிருபை செய்து அவர்கள் சந்ததி பெருக ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை வாழ்த்த கிருபை செய்கிறார்கள். இதுபோல் தேவனே அநேக விசுவாச பிள்ளைகள் தனக்கென்று ஒரு குடிலை கட்டுவதற்காக பிரயாசப்பட்டு இருக்கிறார்கள் தேவனே. அந்த பிரயாசம் வீண் போகாதவாறு நல்லதொரு இல்லத்தை கட்டி அதில் பிரவேசிப்பதற்கு தேவையான பொருளுவதும் படைவதும் ஒவ்வொரு கிடைக்க கிருபை செய்து முடித்து பார்த்தாரு. இதுபோல் தேவனே திருமணம் ஆகாமல் காலதாமதமாய் சென்று கொண்டிருக்கும் அநேக விசுவாச பிள்ளைகளிடத்திலே தேவனை திரிகை செய்து அவருக்கு ஏற்ற காலத்தில் ஒவ்வொருத்தரும் நல்லபடியாக திறவம் நடந்தபடியாக நீ உதவி கொடுத்து ஆசீர்வாதம். இன்னும் மாமன் ராஜாவே திருச்சபையில் கூட இருக்கிற விசுவாச பிள்ளைகள் சத்தியவசத்தை அச்சப்பிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் சத்தியவசத்திலிருந்து விலகி போகாதவாறு இனி வரும் காலங்களிலே ஒன்று சேர்ந்து இந்த தேவாலயத்திலே மகட்டி போட்டு துணிக்கப்படுவதான ஒரு நல்ல நேரத்தை கொடுத்து ஆசீர்வதித்து வைக்குமாறு இயேசு கிறிஸ்து மூலம் கட்டி கட்டுக்கொள்கின்றேன். நன்றிங்கய்யா. யாவரும் அமர்வோம். மீண்டுமாக ஆண்டவர் இயேசு நாமத்திலே
தேவனை தேடி ஒரு சரியான நோக்கத்தோடு விசுவாசத்தோடு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். அந்த வார்த்தைக்கு இணங்க இந்த ஸ்தோத்திர ஆராதனையில் பங்கு பெறும்படியாக கடந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் இயேசு நாமத்தில் மீண்டுமா அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அநேக தெரியாத முகங்கள் இருக்கின்றன. உங்களுடைய பேர் எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் உங்கள் அனைவரையுமே நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு விசேஷ ஆராதனை என்ற முறையில் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை மாத்திரமல்ல, புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையுமே நான் மனதார நான் வரவேற்றுக் கொள்கிறேன். நிச்சயமாக நீங்க என்ன எண்ணத்தோடு நீங்கள் கடந்து வந்தீர்களோ அந்த விசுவாசத்தின்படியே தேவன் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை என்று நான் உறுதிப்பட சொல்ல முடியும். எனவே அன்போடு கூட நான் உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வேளையிலே ஒரு விசேஷ பாடலை நம்ம கேட்போம். அதை தொடர்ந்து இந்த பழைய வருட ஏற்பாடு பண்ணாரு. அந்த சிறுவர்களுக்காக கிஃப்ட் இந்த வருஷமும் அவருடைய மூலியமா கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம வாரம் வசனம் சொல்றோம்ல, அதனால இந்த வசனம் சொல்ற பசங்க எல்லாம் முன்னாடி வந்து அந்த கிஃப்ட் வாங்கிட்டு போயிடலாம். இப்போது விசேஷ பாடல். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், இது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறுதலித்தவன் நான், இது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். தேவன் நான், இது உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. என்னை மகிழ்ப்படுத்தி நல்ல ஒரு பாடலை பாடின நம்முடைய மகளை கர்த்தர் வெகுவை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே இந்த பழைய வருட ஆராதனைக்கான ஒரு சிறிய செய்தி நாம் தியானித்து நாம் ஜெபம் செய்ய போறோம். சங்கீதம் 103 முதல் 2 வசனங்களை வாசிப்போம். ஆமென். இந்த வசனம் இங்கே கேட்ட போல இருக்குல்ல? இந்த வசனம் பார்க்காம சொல்லுவீங்களா? அப்போ உங்களுக்கு வசனம் பார்க்காம சொல்ல தெரியுது. பைபிள்ல இருந்து யாராவது வசனத்தை முடிச்ச 2 வசனம் சொல்லுங்க அப்படின்னா என்ன செஞ்சிடலாம்? இந்த வசனத்தை சொல்லலாம். அது ரொம்ப கெட்டிக்கிறதனமா இருக்கும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இது யார்? அதாவது நம்ம என்ன பண்றோம்னா ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுது நம்ம இந்த வார்த்தையை இந்த வசனத்தை சொல்றோமே, இது யாரை பார்த்து சொல்றோம்?
பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு நம்ம சொல்றோமே. இப்ப யாரை பார்த்து பேசுறோம்? தேவனத்தை நம்ம பேசுறோம். அப்போ பேசினே இருந்த அந்த வரிசையில என்ன சில கடைசியில என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்றமே. இது யாரை பார்த்து பேசுகிறோம்? தேவனை பார்த்து பேசுறவங்க கை தூக்குங்க. நம்ம தேவனை பார்த்து தான் பேசுறோம். இல்ல பாஸ்டர் நம்மளை தான் பார்த்து பேசுறோம் அப்படின்ற கை தூக்குங்க. நம்மளை பார்த்து என்ன செய்யறோம்? என் ஆத்துமாவே, நமக்கு நாமே சொல்லிக் கொடுக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி இல்ல, ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என்ன செய்ய ஸ்தோத்திரி. ஏங்க ஏன் ஸ்தோத்தரிக்கணும்? அது அடுத்த வசனம் சொல்லுது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அது மறவாமல் என்ன செய்ய ஸ்தோத்திரி. சரிங்களா? ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரிக்கிறது ஆங்கிலத்தில் தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, நன்றி. சரிங்களா? அது நம்ம எளிய மொழியில சொன்னோம்னா நன்றின்னு தான் சொல்லணும். அப்போ தேவன் செய்த இந்த கடந்த 2025ஆம் ஆண்டு முழுவதுமாக தேவன் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நாம் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஸ்தோத்திரிக்க ஆயத்தமா வந்தீங்களா? நான் ஒரு பதிவு போலான்னு இருந்தேன். திருச்சபை விசுவாச குடும்பத்தை நீங்க வரும்பொழுது குடும்பமா என்ன செய்ய வேண்டியிருக்கும்? நீங்க பாட்டு பாடுங்க, நீங்க ஆயத்தமா வாங்கன்னு சொல்லலாம்னு பார்த்தேன். அது அப்படி மாறி போச்சு. ஆயத்தமா வந்திருக்கீங்களா? ஸ்தோத்திரிக்க ஆயத்தமா இருக்கீங்களா? சரி, நீங்க குடும்பமா வந்து என்ன செய்யலாம்? ஆண்டவரை ஸ்தோத்திரித்து நீங்கள் பாடலாம். இப்போ அந்த வசனத்துல வாசிக்கிறோம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்க கூடாது. நீ காலையில நாங்க எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணும் பொழுது அவர் செய்த எல்லா நன்மைகளில எல்லாம் ஞாபகம் வரல, நிறைய இருக்கு. அது முக்கியமானதெல்லாம் நினைச்சு பார்த்து நன்றி சொல்லும் பொழுது கண்கள் குளமாகும். நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒருவர் யாரு? தேவன் மாத்திரம். ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி அவனே செய்வோம். நம்ம ஜெபம் பண்ணலாம், நம்ம புது ஒரு ஆராதனைக்கு நம்ம போகலாம். சரிங்களா? ஒரு சின்ன கதை நான் படித்தேன். பெரும்பாலும் இப்படி இருந்தால் வெளியில தான் கதை சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க ஒருவேளை விருப்பம் இருப்பீங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிறேன். இந்த கதை எடுத்திருக்கிறேன். பாருங்களேன், ஒரு பெண் வந்து தன்னுடைய பேர குழந்தையோடு ஒரு பீச்சில் என்ன செஞ்சாங்களாம்? வாக்கிங் போயிட்டு இருந்தாங்களாம். ஒரு அந்த பேர பையன், சின்ன பையன், அவன் விளையாடுறத அவங்க என்ன செஞ்சாங்க? அப்படியே ரசிச்சுட்டு இருந்தாங்க அந்த பீச் ஓரத்துல. அப்ப திடீர்னு ஒரு பெரிய அலை வந்தது. சும்மா கண்ணு வைக்கிற நேரத்துல அந்த பையனை காணோம். அந்த பையனை காணோம். தேடுறாங்க, பையனை காணல. இவங்க ஒரு பக்தி உள்ள ஒரு பெண்மணி. அவங்க உடனே என்ன செய்யறாங்க? தன்னுடைய 2 கைகளை வானத்துக்கு நேரம் நீட்டி உயர்த்தி, தேவனே, நான் உங்களுக்கு முன்பாக உண்மையுள்ளவள் அப்படின்னு நீங்க உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு பயப்படுற விதத்துல என் பிள்ளைய நான் வளர்த்திருக்கிறேன். உங்களுடைய காரியத்துல நான் எந்த குறையும் வச்சது கிடையாது. எப்படி உங்களால இந்த தீமை இந்த நேரத்துல எனக்கு அனுமதிக்க முடிஞ்சது என்று சொல்லி நினைச்சிட்டாங்க. அவங்க கதறினாங்களாம். கதறி ஜெபம் பண்ணி முடிச்சதுமே எதிர்க்க அந்த பையன் வந்து நிக்கிறானா. அப்போ வானத்துல இருந்து ஒரு சத்தம் அவன் கேட்டுச்சான். என்னது? இப்போ திருப்தி தானா அப்படின்னு. இப்போ திருப்தி தானா? பையனை தொலைச்சதும் இப்படி கதறி ஜெபம் பண்றியே, இது உன் பையன். ஜெபம் பண்ண உடனே பதில், இது உன் பையன் அப்படின்னு பதில். அந்த பையன் வந்து நிக்கிறான். இப்போ திருப்தி தானான்னு ஒரு சத்தம் வானத்திலிருந்து வருது. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், எல்லாம் சரிதான், என் பேரன் போட்டிருந்த தொப்பி எங்க அப்படின்னா. எப்படி? எல்லாம் சரிதான் ஆண்டவரே, ஆனா என் பேரன் தலையில இந்த தொப்பியை காணோமே அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இந்த கதையில ஏதாவது கருத்து இருக்கா? தேவன் கடந்த காலங்களிலே நமக்கு செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஐயோ, பிள்ளை காணாம போயிட்டானே என்று சொல்லி கதறின தாய்க்கு உடனே பிள்ளையை தந்து அற்புதம் செய்தாரே, அதை நினைத்து அந்த தாய் துதிப்பாளா அல்லது தொப்பி காணாத போச்சுன்னு சொல்லி
தொப்பியை காணோம். குழந்தையை தொப்பி விட்டுட்டீங்களே என்று சொல்லி தேவன் மீது நமக்கு ஒரு மனக்குறை, அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்மிடம் இருக்கிறதா? அப்போ என்ன சொல்றாங்க அந்த கதையில இருந்து, தேவன் நமக்கு செஞ்ச நன்மைகளுக்கு என்ன செய்யணும்? முதல்ல நன்றி சொல்லணும். இன்னொரு கதை சொல்றாங்க, தேவன் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அதுல என்ன செய்யறது? என்னுடைய இருதயம் திருப்தி அடைகிறதே இல்லை. நம்முடைய நிலை என்ன? நம்ம நிச்சயமா என்ன செய்யணுங்க? நன்றி சொல்றோம். தேவன் நம்மை நடத்தி வந்த ஒவ்வொரு நடத்துதலும் நன்றி சொல்றோம். எனவே இந்த நாளிலே நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். தேவனே, கடந்த ஆண்டு முழுவதுமாக நீ நடத்தின நடத்துதலிலே நான் குறையை பாராதபடி தேவன் எனக்கு கட்டளையிட்ட நிறைவுக்காக நான் என்ன செய்யறேன்? நன்றி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்? நம்ம ஒரு நிறைவுள்ள மனதோடு நம்ம என்ன செய்யலாம்? நாம துதிக்கலாம். சரிங்களா? துதிக்கலாமா? யாவரும் எழுப்பி நின்று இந்த பழைய வருட ஆராதனை முடிக்கத்தக்கதாக நாம ஜெபம் செய்வோம். உங்களில் யாராவது ஜெபிக்கும்படியாக ஆவியானவருக்குள்ளாய் ஏவப்படுகிறீர்களா? இந்த நன்றி ஜெபத்தை செய்யும்படியாக நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் நம்ம நடத்தின அந்த காரியங்களுக்காக நன்றி சொல்லுவோம். மனக்குறை அல்ல, நன்றி. யாராவது யார் வேணாலும் ஜெபம் பண்ணும். நேற்றும் இன்றும் என்றும் வாக்கு மாறாத எங்கள் பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் கடந்த வருடத்தை நினைவு கூறுகிறார் ராஜா. எங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக எல்லாவற்றையும் நடத்தி கொடுத்தீரே, அதுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. உங்களுக்கு ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் பிதாவே, நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. எசப்பா, இந்த திருச்சபையை கூட நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. சென்ற வருடம் எப்படி இருந்தது, இந்த வருடம் புதுப்பித்து இருக்குது ராஜா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் எசப்பா. விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரும் சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கிறாங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்னும் கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கிறது, குழந்தை இல்லை, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். திருமணம் ஆகாத பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருமணம் நடக்கணும். ஏசப்பா, வேலை இல்லாத பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கணும். இப்படியாக அநேக காரியங்கள் இருக்குது, அநேக நன்மைகள் செய்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வீட்டிலையும் குடும்பத்திலையும் சந்தோஷத்தில் சமாதானத்தை நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாச பிள்ளைகள், ஊழியக்காரன் மாத்திரம் இல்லை, விசுவாச பிள்ளைகளும் ஊழியத்தை செய்ய வேண்டும். ஒரு ஆத்மாவுக்காவது தேவனை பற்றி சொல்ல வேண்டும் ராஜா. ஏசப்பா, இந்த ஆலை இன்னும் நிரம்பி வழியணும் ராஜா. வாரம் அநேக குடும்பங்கள் இங்கே கூடி தொழுது கொள்ள தேவன் உதவி செய்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே, உங்களுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் பிதாவே. இந்த பழைய வருடத்தை காண செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்துக்குள்ள நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம் ராஜா. கடந்த வருடத்தில் நாங்கள் இல்லாத அளவுக்கு புதிய வருடத்தில் புதுப்பித்த ஒரு மனுஷனாக எங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. உமக்கு விரோதமாக நாங்கள் குற்றங்கள் குறைகள் செய்திருந்தால் எங்களை தயவாக மன்னித்து உங்களுடைய ஊழிய பாதையில் ஒவ்வொரு பிள்ளைகளை எடுத்து நீங்கள் பயன்படுத்த முடியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நன்றியம்மா. அனைவரையும் சந்திப்பதில் தேவன் இருக்கிறதுக்கு வாய்ப்புக்கு அவரை நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமம் மட்டுமே இந்த இடத்தில் பரிசுத்தப்படுவதாக. சென்ற போன வருஷம் எல்லாம் யாரா இருக்க சர்ச்சுக்கு வந்துருப்பீங்க? எல்லாமே வந்துங்களா? இந்த வருஷம் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுங்களா? சிரிச்ச முகத்தோடு இருக்கீங்க எல்லாம். அப்படின்னா கிட்டத்தட்ட 3,63,000 ரூபாய் செலவாயிருக்கு சர்ச்சுக்கு. தர போட்டது, பெயிண்டிங் அடிச்சது, கதவு போட்டது, நிறைய வேலைகள் நடந்திருக்கு. ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை ஐயா ஆசீர்வாதம் குடும்பம் மூலமா இந்த சபைக்கு நல்ல ஒரு அவர் எப்படி இருந்தாரோ அந்த இதோட செஞ்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்கள கைகள் தட்டி நம்ம சபையின் சார்பாக நம்ம உண்மையாகவே உற்சாகமாக கையில் இருக்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து புதிய கணக்கு இந்த அளவுக்கு ஒரு உற்சாகமான ஒரு எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான அந்த பேருக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு செஞ்சாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய வந்து காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சபையில் வந்து நிறைய
தேவைகள் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நாங்கள் வருஷம் அந்த சேரு டேபிள் எல்லாமே வாடகை எடுப்போம். நிச்சயமா பாருங்க, எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குங்க. 30 சேர் பாருங்க, எல்லாமே வாடகையே இருக்குங்க. எல்லாமே எஸ்டி சர்ச் திருக்கோவில் பாருங்க, நம்ம உரிமையோட போட்டு சபைக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சாப்பிட்ற டேபிள் சிஸ்டர் லிவியஸ்ட் 2 தான் வாங்கினாங்க. அப்படியே 2 ஒரு 4 அப்படியே 6 ஆயிடுச்சு. ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். நம்ம கூடிய நாள் வர நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சபையில எந்த பொருளும் நம்ம வாங்க தேவையில்ல, எல்லாமே நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா அது நிச்சயமாகும். நிறைய அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்லறைக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எப்படா என்னடா பண்ணுறது, வச்சிருக்கிற காசு வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு. சபை மூப்பர் நம்ம ஜெபம் பண்ண அவர் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஏசன்னா 10,000 ரூபாய் கொடுத்தாரு. நிஜமாவே ரொம்ப சந்தோஷம். அவருக்கும் நம்ம சபைக்கு சார்பாக நான் வாழ்த்து சொல்கிறேன். அவரும் நம்ம சபையில் இருக்காரு, இருந்தாலும் அந்த ஒரு ஆண்டவர் ஏவுதல் பண்ணியிருக்காங்க. அம்மா கிரேசி அம்மா 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபாய் சேர்ந்துருக்கு. நான் இது ஏன் பெருமையாக சொல்கிறேன் அப்படின்னா, என்னால் அதை ஒரு பொறுப்பெடுத்து செய்யும் போது இது முடியாதுன்னு என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போகல, ஜெபம் மட்டும்தான் பண்ணேன். நிச்சயமாக அந்த மே மாதம் கண்டிப்பாக அது அந்த அந்த தடுப்பு கண்டிப்பாக செய்வோம். இதுக்கு ஸ்டெப் எடுத்தது யார் அப்படின்னாக்கா லிலியக்கா தான். அவங்களுக்கு நான் மனதார வாழ்த்து சொல்கிறேன். அவங்க மட்டும் அதை பார்த்து அந்த இடத்துல மண் வாரி இப்படி பண்ணலை அப்படின்னாக்கா நிச்சயமாக இந்த அளவுக்கு முடிஞ்சிருக்காது. அவங்க நான் சபை சார்பாக உண்மையாகவே சொல்கிறேன், கைகள் தட்டி அவங்களுக்கு நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா அந்த இடத்துக்கு முடியாது. அது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வருஷத்தில் நிறைய ஆண்டவர் நம்மளுக்கு, அதாவது 2025 மறுபடியும் 25 இருக்கலாமா அப்படின்னு கூட நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய சபைக்கு நிறைய செஞ்சிருக்கீங்க. 26 மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, யாராவது ஸ்பெஷல் சாங் யாராவது பாடினாக்கா இப்போ இந்த பழைய வருட காணிக்கை எடுக்கப்படும். பாடுறீங்களா ஸ்பெஷல் சாங், விசேஷ பாடல்? ஆனால் ஏசங்க ஃபேமிலி பாடுறாங்க. அப்போது பழைய வருட காணிக்கை எடுக்கப்படும். அந்த உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த பனி அதிகமாக இருக்கிறதால இந்த சுக்கு கசாயம் வெளியில் போட்டு வச்சுருக்கேன். அந்த சளி பிடிச்சிருக்குங்க, அது மாதிரி ரொம்ப சொல்லுங்க, கண்டிப்பாக தயவு செய்து அதை பயன்படுத்திக்கலாம். சுக்கு கசாயம் வெளியே போட்டு வச்சுருக்கேன். இப்போது காணிக்கை எடுக்கப்படும். ஐயா வரலாம். Tudo isso em maravilha, tudo isso.
நல்ல இனிமையான குரலிலே தேவனை பாடி மகிமைப்படுத்தின அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் யாரும் இருமை என்று இந்த காணிக்கைக்கான ஜெபத்தை செய்வோம், தலைவணங்கி ஜெபம் செய்வோம். அருமையான நம்முடைய சபை முக்கியஸ்தர் இயேசுடையான் அவர்கள் இந்த காணிக்கைக்கான ஜெபத்தை செய்யும்படியாக. ஜெபத்தோடு இருப்போம். இப்பொழுது நம்ம இந்த புதிய வருட ஆராதனைக்குள் பிரவேசிக்க வைக்கிறோம். நாம் ஜெபத்தோடு காத்திருப்போமாக. Happy birthday to the
நாம் யாவரும் எழுப்பி நின்று தலைவணங்கி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, மகத்துவமுள்ள ஆசனத்திலே அமர்ந்திருந்து மகிமையாய் ராஜரீகம் செய்து வருகிற எங்கள் பரலோகத்தின் நேச தந்தையே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கே என்றென்றும் சதா காலங்களிலும் துதியும் கனம் மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக தகப்பனே. உம்முடைய கிருபையினால இதோ 2025 என்கிற நீளமான ஒரு வருடத்தை முடித்து ஆண்டவருடைய ஒத்தாசினாலும் உடைய தயவினாலும் ஆண்டவர் நாங்கள் அதை கடந்து நாளிலே இதோ ஆண்டவரே 2026 என்கிற ஆண்டவர் புதிய ஆண்டிலே நாங்கள் அடியெடுத்து வைக்கத்தக்கதாக தேவரின் பாராட்டின இந்த மகத்துவமான கிருபைக்காக, தயவுக்காக, அன்புக்காக நாங்கள் உமக்கு கொடாக்குடி நன்றிகளை செலுத்துகிறோம் ராசாவே. கடந்த ஆண்டிலே நாங்கள் இழந்தவர்கள் நன்மைகள் யாவையும் இந்த ஆண்டிலே பெற்றுக் கொடுத்ததாகவும், கடந்த ஆண்டில் நாங்கள் சந்தித்த எவ்விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் இந்த ஆண்டிலே ஆண்டவரை இடம்பெறாதபடிக்கு நாங்கள் செபித்துக் கொடுத்ததாகவும் இதோ உங்களை தேடி நாங்கள் ஆண்டவரை எங்களை தாழ்த்தி ஆண்டவர் வந்திருக்கிறோம் சுவாமி. எல்லாமே எங்களை ஏற்று ஆசீர்வதிக்கிறாக. நாரதின் 6 முதல் முடிவுகளுடைய சமூகம் ஆசீர்வாத பிரசனம் இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் அமருவோம். இந்த வேளையிலும் நாம இந்த புதிய வருடம் 2025 ஆண்டை முடித்து இந்த 2026 ஆண்டுக்குள்ளே நாம வந்திருக்கிறோம். உலகத்தின் கணக்கின்படி நள்ளிரவு 12 மணிக்கு நாள் என்ன செய்து பிறகுது. ஆனால் வேதாகமத்தின் கணக்கின்படி நாம் இப்பொழுது எந்த வருடத்தில் இருக்கிறோம்? புதிய வருடத்தில் இருக்கிறோம். நம்ம லேட்டா ஆரம்பிச்சோம் ஆராதனை. நான் உங்களுக்கு சாரி கேட்டுக்கிறேன். அந்த சர்ச்சை முடிச்சு நான் வந்து கொஞ்சம் சில குழப்படிகள் ஆகி போச்சு. அதனால எனக்காக காத்திருந்து மன்னிக்கும், எனக்காக ஆண்டவருக்காக காத்திருந்தீர்கள். ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து அனைத்து சபை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே இந்த புத்தாண்டுக்கான தேவ செய்தியை நாம் என்ன செய்வோம்? காலையிலே ஒரு விசேஷமான ஆராதனை இருக்கிறது. அப்பொழுது இந்த புத்தாண்டிற்கான வாக்குத்தத்த தேவ செய்தி நமக்கு ஆண்டவர் தருவார். இப்பொழுது இந்த புதிய வருடத்திற்கான செய்தியை நாம கேட்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு விசேஷ பாடலை நாம் கேட்க போறோம். பாடணும் அப்படின்னு எல்லோரும் ஆயத்தமா இருக்கிறோம். அதனால அன்பு பிள்ளைகள் ஒருவர் முன் வந்து என்ன செய்யுங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தேவனை மையப்படுத்தும்படியா நான் உங்களை முன்னடைக்கிறேன். விசேஷ பாடல் நம்முடைய சபை பொருளாளர் யோவானுடைய குடும்பத்தார் இப்பொழுது விசேஷ பாடல் பாடுறாங்க. நம்ம ஜெபத்தோடு என்ன செய்வோம்? நமக்காக கோடி கோடி நன்றி சொன்னாலும்
காத்தீரையா உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா இல்லாமல் காத்தீரையா உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா கோடி கோடி நன்றி சொன்னாலும் எனவே நான் உங்களை குடும்பமாக நான் முன்னடைக்கிறேன். நீங்கள் முன் வந்து என்னுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்தரிக்க இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பாருங்கள். அன்பு நல்ல குடும்பத்தினர் நல்ல பாடலை பாடினாங்க. உங்களுக்கும் அதற்கான தருணம் இங்கே கொடுக்கப்படுகிறது. என் வீரா
சுமந்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கற்போல காத்தீரே நன்றி ஐயா. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு கனிமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே, எபினேசரே, என்னாதரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் வாழ்வாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. யாவையும் உம் கரம் நல்கியதே. நன்மை காண இந்த ஏழைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்தியும் விலங்கை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விலங்கை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, என்னாதரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் வாழ்வாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி. சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரனல்ல. இது கிருபை வேறொன்றுமில்லை. நான் இதற்கான பாத்திரனல்ல. இது கிருபை ஏய் தம்பி சுகி காப்பி ரெண்டு போடுறோம். ஒரே ஒரு காப்பி கொடு. ஏய் இன்னொன்று போடுறோம், இன்னொன்று போடுறேன். வாழ்த்துதலின் வாழ்த்து கேட்டதே. அந்நாளிலே நாசரேத்திலே வானதூதரின் வாழ்த்து கேட்டதே. அருள்மிகு பெற்றவரே வாழ்க வாழ்கவே. ஆண்டவரின் மத்தியரும் இருந்தவே. அருள்மிகு பெற்றவரே வாழ்க வாழ்கவே. ஆண்டவரின் மத்தியரும் இருந்தவே. கன்னிமையவள் அன்று நின்றவே. ஆண்டவருக்கு நான் அடிமை என்றவே. கன்னிமையவள் அன்று நின்ற
நம்முடைய சபைக்கு புதிதாக வருகிறது கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் ஈரோக் அவர்கள் குடும்பமாக ஒரு விசேஷ குடும்ப பாடலை பாடுவார்கள். அவர்கள் கிருபையினால் நமக்கு எந்த சேதமும் இல்லாமல் நாசமோசத்திற்கு அதை இல்லாக்கி பாதுகாத்து குடும்பமாக அவர்கள் கிருபையினாலே ஆலயத்தில் வந்து ஒவ்வொரு காலமும் தக்க முடிவு செய்வதற்காக நாம் நன்றி சொல்கிறோம். அவருடைய நாம மகிமைக்காக ஒரு பாடலை பாடி கத்த கிருபை செய்வதற்காக நன்றி கொடுப்பதற்காக நன்றி சொல்கிறோம். என் உள்ளம் கவர்ந்த இயேசு ராஜா என் நாவில் துதித்தேன் தீர்க்கனதா என் உள்ளம் கவர்ந்த இயேசு ராஜா என் நாவில் துதித்தேன் தீர்க்கனதா உள்ளம் கவர்ந்த இயேசுநாதா என்கிற நல்ல பாடலை பாடினாங்க. முன்பதாக கடைசி ஒரு வாய்ப்பு சகோதரி லிவியா குடும்பத்திலே இல்லைங்களா? சரி அம்மா வாங்க, ஒரு விசேஷ பாடலை நம்ம கேட்கலாம். Hare
தன்னுடைய அனுபவத்தை பற்றி சொல்லும் பொழுது இவ்விதமா சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவருடைய பணம் வந்து ஒரு முறை என்ன செஞ்சிருச்சான், திருடு போயிடுச்சான். திருடு போன அந்த பணம், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்கு உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலும் எப்படி ஸ்தோத்திரம் செய்ய முடியும்? ஒரு நல்லது நடக்கும் பொழுது கர்த்தர் நன்மை செய்தபடியே நம்ம பாடலாம். அது எப்படி எல்லாத்துலயும் பணம் தொலைஞ்சு போயிருக்குது இந்த ஹென்றி மேத்யூ அவர்களுக்கு? அவர் நன்றி சொல்றாரு. அது பொருத்தமானதா இருக்கிறதா? சரி, பணம் தொலைஞ்சதா நன்றி சொல்லலாம். சொந்தம் முதல்ல என்னது? மனைவி, பிள்ளைகள், சொத்து, சுகம். மூணு சொல்லுவாங்க இல்லையா? என்னது? உறவு, சொத்து, சுகம். மூணுமே போயிடுச்சு ஒருத்தருக்கு. அவர் கூட நன்றி சொல்றாரு. என்ன சொல்றது? நடைமுறை வாழ்க்கைக்கு அது ஏற்புடையதா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறாரே, அது மனசு ஏத்துக்கிறாங்க. அதுதான் ஒரு பக்குவப்பட்ட கிறிஸ்துவ இருதயத்தின் செயல்பாடு. எந்த நிலையிலும் நாம் தேவனை ஸ்தோத்திரிப்பது என்பது ஒரு பண்பட்ட ஒரு இருதயம், பக்குவப்பட்ட ஒரு இருதயம், குணப்பட்ட ஒரு இருதயம். இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்வதை ஆண்டவர் விரும்புவதாக வேதம் குறிப்பிடுகிறது. சங்கீதம் 50:23 வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரம் செய்வது ஒரு பலி என்று வேதம் சொல்லுது. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஆடு, மாடு போன்ற பலி மிருகங்களை பலி செலுத்துவார்கள். இங்கே எபிரேயர் 13:15 சொல்லுது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. உதடுகளின் கனி என்று நமக்கு ஆவின் கனி தெரியும், ஆத்தும கனி தெரியும், பிள்ளை கனி தெரியும். இது என்னது? உதடுகளின் கனி. நம்ம உதட்டின் மூலமாக நாம் கனி கொடுக்க முடியும். அப்போ சங்கீதம் 69:30 சொல்லுது. அதை வாசிங்களேன். சங்கீதம் 69:30. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் குறித்து
ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். எப்படி நம்ம எப்படி துதிக்கணுமா? பாட்டினால் நாம் அவரை துதிப்பதையும் ஸ்தோத்திரத்தினால் அவரை நாம் என்ன செய்ய முடியும்? மகிமைப்படுத்த முடியும். மகிமைப்படுத்துறதுனா என்னது? அவரை உயர்த்துவது. அது மனுஷ நடையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரை மகிழ்விப்பது. நம்முடைய ஸ்தோத்திரத்தினால் தேவன் என்ன செய்றாரு? மகிழுகிறார். நிறைய சொல்ல போறதில்ல, நேரம் குறைவா இருக்கிறது. ஒரு 3 காரியம் நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு 3 காரியத்தை நாம் எடுத்திருக்கிறேன். ரூத் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். ரூத் 4:14. எடுத்த வாசி. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அச்சுப்பவாதபடிக்கு ஈன்று கொடுத்த தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடந்தது. என்ன சொல்றாங்க? ரூத்தை பத்தி தெரியும், எல்லாம் விளக்கிறார். ஆனாலும் அவர் ஒன்றை இழக்கவில்லை. என்ன இழக்கல? என்னத்தை இழக்க தெரியுங்களா? அந்த குடும்பம் என்கிற அந்த குடும்ப நியதியை என்ன செய்யல அவங்க? இழக்கல. அந்த நல்ல மனசுக்கு, அந்த நல்ல எண்ணத்திற்கு அவங்க நல்ல ஒரு வாழ்க்கை என்ன செய்யுது? கிடைக்குது. அவங்க போவாசை திருமணம் செய்து நல்ல ஒரு பிள்ளை பாக்கி பெறுகிறார்கள். அப்பொழுது அந்த ஊரார் என்ன செய்றாங்க? வாழ்த்துகிறார்கள். சரிங்களா? என்ன சொல்றாங்க? உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே தேவனுடைய தயை என்றால் வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய விரும்புவது பேர் தான் என்னது? தயை. தயை என்றால் நன்மை செய்வது. தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இரண்டாவதாக சங்கீதம் 66:20 சொல்லுகிறது. ரொம்ப அற்புதமான வசனம். சங்கீதம் 66:20 வாசிங்க. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாத்தீங்களா? என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே பிரச்சனைகள் எல்லாருக்கும் தான் வருது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே அந்த பிரச்சனைகளை கையாளுவதற்கான தேவனுடைய ஒரு வழியாக ஜெபம் இருக்கிறது. நம்முடைய பிரச்சனைகளை நாம் ஜெபம் செய்த பொழுது தேவன் உடனடியாக செவி கொடுத்து நமக்கு உதவி செய்தார். நம்முடைய ஜெபத்தை என்ன செய்யறாரு? தள்ளவில்லை. அதற்காக நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த ஜெபங்களை நீர் கேட்டீரே, செவி கொடுத்தீரே. அதற்காக முதல் 7 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 124 7 வசனம் வரை வாசி. மனுஷன் நமக்கு விரோதமாய் எழுப்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டார். கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டார். அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு நீங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மில் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடன் கர்த்தருக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிற்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று. கண்ணீர் தெரித்த நாம் தப்பினோம். கண்ணீர் தெரித்தது நாம் தப்பினோம். என்ன சொல்லப்படுகிறது வாக்கியம்? தேவன் சத்துருக்களுடைய எல்லா விதமான அணுகுமுறைகளுக்கும் நம்மை விலக்கி என்ன செஞ்சார்? கடந்த வருடங்கள் உங்களுக்கு எதிரி இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். எல்லாருக்குமே ஒரு எதிரி ஒருவன் என்ன செய்யறான்? சுட்டு திரிகிறான் என்று நம்ம எல்லாம் அறிவோம். பேதுரு 5:8 வாசிக்கிறோம். கிரிசிக்கிற சிங்கம் போன்ற அவன் சுட்டு திரிகிறான், சத்துரு. எனவே சத்துருடைய நல்லா பாருங்களேன், சத்துரு நமக்கு எதிராக ஒண்ணுமே செய்யாம இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவன் கையை கட்டிக்கிட்டு அவங்க மாட்டை எங்க ஆண்டவர் தொழுது விடுறாங்க,
அவங்க வேலையை பார்க்குறாங்க, நம்ம எதுக்கு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு இருந்திருப்போம் நினைக்கிறீங்களா? உங்களை தொந்தரவே செய்யாத அளவுக்கு சாத்தா ரொம்ப நல்லவன்றீங்களா? அல்லது எல்லாம் ஆண்டவர் நான் என்ன செஞ்சிட்டோம் ஃபர்ஸ்ட், அதெல்லாம் சாத்தா வந்து எங்களை தொந்தரவு செய்யறபடி நாங்கள் என்ன செஞ்சிருவோம், கட்டிடுவோம் கைகளை காலை கையை கட்டி நாங்கள் அவ்வளோ கரெக்டாக அப்படின்னு சொல்ல முடியுமா? அம்மையார் சொல்றாங்க, நம்முடைய வீட்டை உடைமைகளை பாதுகாக்க நம்ம என்ன செய்யறோம், பெரிய பூட்டு தாள்லாம் போடுறோம். ஆனா சாத்தான் என்ன வருது, நம்மை பாதுகாக்க நம்ம என்ன பாதுகாப்பு ஏற்பாடு செய்யணும்? ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபம் பண்றதுதான். என்னன்னு ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே, பிசாசு இப்படி எல்லாம் கங்கணம் கட்டி என்ன செய்யறான், திரியிறான், எங்களை பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு ஜெபம் பண்றோமா? பெரும்பாலும் அப்படி செய்வது நமக்கு எதிரி பற்றி அச்சமே இல்லை. ஆனால் நாம் எப்படி இருந்தாலும் சரி, தேவனுடைய கிருபையானது சத்துருடைய எல்லா விதமான தாக்குதல்களுக்கும் நம்ம என்ன செஞ்ச ஆண்டவர் விலக்கி தப்புவித்தார் என்பதுதான் உண்மை. ஒருவேளை குழந்தை எதிரியுடைய ஆபத்தை உணராதிருக்கலாம், பெற்றோர் அறிந்திருப்பார்கள். அதான் சொல்லுவாங்க இல்லையா, என்னது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குட்டி குலைச்சி நாய் தலையில வச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் குட்டியை போல இருந்து என்ன செய்யற சாத்தா நம்ம சீட்டி விட்டுற சில நேரங்கள்ல. ஆனாலும் தேவன் மிக பெருந்தன்மையாக என்ன செய்யறாரு, சத்துருடைய எல்லா விதமான வஞ்சனைகளுக்கும் நம்மை விலக்கி தப்புவிக்கிறார். எனவே என்னுடைய தயைக்காகவும் இல்லைங்களா, அப்படி எதுக்கு நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு, நாம அவருடைய ஜெபத்தை தள்ளாது இருந்ததற்காகவும் சத்துருடைய எல்லா விதமான தாக்குதலுக்கும் நம்ம தப்புவித்ததற்காக அவர் என்ன செய்யணும், கண்டிப்பா நன்றி நம்ம சொல்லி ஆகணும், ஸ்தோத்திரித்தே ஆகணும். எனவே நாம் நம்முடைய இருதயத்திலிருந்து நம்ம என்ன செய்வோம், இந்த ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போன பிறகு கூட நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த வேளையிலே ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஒரு பாடலை பாடுவதற்கு நான் உங்களை அழைக்கிறேன். ஒரு கோடி பாடல்கள் பாடிடுவேன், அதை பாமாலையாக சூட்டிடுவேன், உலகெல்லாம் நற்செய்தியாக்கிடுவேன், உந்தன் புகழ் பாடி வாழ்ந்திடுவேன், உலகெல்லாம் நற்செய்தியாக்கிடுவேன், உந்தன் புகழ் பாடி வாழ்ந்திடுவேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, பாடுகிறேன் உம்மை இயேசுவே, அன்னையும் நீரே தந்தையும் நீரே, போற்றுகிறேன் உம்மை இயேசுவே. ஒரு கோடி பாடல்கள் பாடிடுவேன், அதை பாமாலையாக சூட்டிடுவேன், வாழ்விலும் தாழ்விலும் மனரம்யமாய் உம்மை சார்ந்தென்று மகிழ்வோமே. பாடிடுவேன், அதை பாமாலையாக சூட்டிடுவேன், உலகெல்லாம் நற்செய்தியாக்கிடுவேன், உந்தன் புகழ் பாடி வாழ்ந்திடுவேன், உலகெல்லாம் நற்செய்தியாக்கிடுவேன், உந்தன் புகழ் பாடி வாழ்ந்திடுவேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, பாடுகிறேன் உம்மை இயேசுவே, அன்னையும் நீரே தந்தையும் நீரே, போற்றுகிறேன் உம்மை இயேசுவே. ஒரு கோடி பாடல்கள் பாடிடுவேன், அதை பாமாலையாக சூட்டிடுவேன். இன்னும் ஒரு பாடலை தேவன் எங்கெல்லாம் இந்த புதுவருடம் கொண்டாடப்படுகிறதோ அங்கெல்லாம் உங்கள் நாமம் பலப்படுத்தப்படும். கொடுத்த கடனை ஆசீர்வதிங்க, 30-60 மூலமாக அது பலம் தரக்கிறது செய்யுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். சரி, இப்பொழுது நாம முடிவு பாடலை பாடி நாம முடிவு ஜெபம் செய்வோம். அதற்கு முன்பதாக ஒரு மகிழ்ச்சியின் தருணம், பரிசு கொடுக்கும் வேலை, பரிசளிப்பு நேரம். சரிங்களா? எனவே இது சந்தோஷமான வேலை. இந்த வேலையை நம்முடைய சபை மூப்பர் ஐயா ஞானப்பிரகாசம் அவர்கள் மற்றும் நம்முடைய சபை பொருளாளர் யோவான் அவர்களிடத்தில் இந்த
வேலையை நான் ஒப்படைக்கிறேன். அது முடிந்த பிறகு முடிவு பாடல், முடிவு ஜெபம் இருக்கும். ஜெபத்தோடு இருக்கும். யாரும் சலசலக்க வேண்டாம். ஆராதனை இன்னும் முடியும். அதுக்கு முன்பாக சபை போதகரை ஒரு கனப்படுத்தும் விதமாக பர்சன்ட் கீழே வாங்க. சபை மூப்பருக்கு சபை மூப்பர் வந்து சபை போதகர். சபையில் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வயது மூத்தவங்க இருக்காங்க, அவங்கள கௌரவப்படுத்துறதுக்காக ஐயா பெட்சிமன் ஐயா முன்னாடி வாங்க. ஏமன் ஐயா வாங்க. ஏன் உனக்கு வயசு ஆகலையா? சிரிச்சுட்டு வாங்க, வயசு ஆயிடுச்சு வாங்க. ஏமன் ஐயா வேற யாராவது நம்ம சபையில இருந்தாக்கா சொல்லுங்க, அவங்களை கௌரவப்படுத்திக்கலாம். அடுத்து கிரேஸ் அம்மா முன்னாடி வாங்க. அவங்க வந்து அபிலேருந்து சில கொடை ஒன்று ஒன்று ஆசைப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து அம்மா பவுனம்மா முன்னாடி வாங்க. பவுனம்மா எங்கே இருக்காங்க? அமுதாக்கா வந்துருக்காங்கல்ல? வாங்க. ஐயா மரியம்மா இப்போ பசங்க வழி விட்டு உட்காருங்க. ஆறு யோவான் ஜூலி குடும்பம். 7 லிவியா பிலிப்பர் குடும்பம். 8 பிளமினா ரஜினி குடும்பம். 8 பிளமினா ரஜினி குடும்பம். 9 ரத்னா குடும்பம். 10 வீணா குடும்பம். பவுனம்மாள் குடும்பம்.
ஐசக் புலம்பினா குடும்பம் ஐசக் புலம்பினா 13 விசால் குடும்பம் 14 அமுதா குடும்பம் ஆமா ஆமா 15 ஏனோ குடும்பம் 16 பாஸ்டர் குடும்பம் பாஸ்டர் கடைசியா வாங்கிக்கிறோம். 17 தமிழக குடும்பம் அதான் 17 18 நேத்ரா குடும்பம் 19 சுதா குடும்பம் 20 ஜோசப் மீனாட்சி குடும்பம் 19 சுதா 20 ஜோசப் மீனாட்சி குடும்பம் 22 லூதுசாமி ஐயா குடும்பம் 22 காண்டவி ரிச்சர்ட் குடும்பம் 23 சைமன் பிரியங்கா குடும்பம் ஆமாம் பூ வாங்க 23 சைமன் பிரியங்கா 24 ஆரோக்கிய மேரி குடும்பம் 24 ஆரோக்கிய மேரி 25 வேதா முருகன் குடும்பம் 25 வேதா முருகன் 26 ரூபியா பாலன் குடும்பம் 20 ரோசி குடும்பம் 22 ஜோசப் வசந்தம் குடும்பம் 29 வேளாங்கண்ணி குடும்பம் 20 வேளாங்கண்ணி ரம்யா ரூபன் குடும்பம் 32 30 ராம் குடும்பம் ரம்யா ரூபன் சத்யா குடும்பம் சபையாரை இந்த வருடத்தில் ஒரு முறை மகிழ்விக்கத்தக்கதாக நம்முடைய தாராளமான காணிக்கைகளை பொருளுதவிகளை வழங்கி இந்த நாளையும் இந்த வேலையும்
சிறப்பித்த அன்பு விசுவாச உள்ளவர் ஒவ்வொன்றையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நான் மனதார நான் வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலே நல்ல ஆராதனை முடிக்கத்தக்கதாக நாம் யாரும் எழுந்து நின்று பெரிய பாடல் புத்தகத்திலே 493வது பாடல் தோத்திரம் தோத்திரம் யாரும் எழுந்து நின்று பெரிய பாடல் புத்தகத்தில் 493வது பாடல் தோத்திரம் தோத்திரம் தோத்திரமே துதிமிகு தேவா தோத்திரமே. இந்த பாடல் புது பாட்டு கிடையாது. தேவபிதா என்ற மெய்ப்பனல்லோ அதே ராகம்தான். இந்த ஆண்டோடைய இறுதியிலும் புதிய வருடத்தோட துவக்கத்திலும் தேவனுக்கு நம்முடைய தோத்திரத்தை செலுத்துமானமான ஒரு பாடல். நம் ஜெபத்தோடு கூட பாடுவோமாக. தோத்திரம் தோத்திரம் தோத்திரமே துதிமிகு தேவா தோத்திரமே நேத்திரம் போல் கடந்தாண்டிலெல்லாம் நிமிஷமும் கருணையால் நிதம் காத்தீ தோத்திரம் தோத்திரம் தோத்திரமே துதிமிகு தேவா தோத்திரமே. ஏத்தனை ஆபத்து சோதனைகள் எமக்கு நேரிட்ட பல இடர்கள் அத்தனையும் எமையானதாமல் ஆதரித்தீர்ப்பினை நிலையாமல் தோத்திரம் தோத்திரம் தோத்திரமே துதிமிகு தேவா தோத்திரமே. ஆனந்தத்துடன் புது பொருளும் ஆரம்பித்தோமே ஆவலுடன் நானிலம் குறித்து அவதரித்த நாதனை புகழ்வோம் நன்றியுடன் தோத்திரம் தோத்திரம் தோத்திரமே துதிமிகு தேவா தோத்திரமே. இப்போது ஆண்டில் அடியார்க்கு இகவர நன்மைகள் அனுகிரகித்து அப்பனை கிருபையின் சேற்றையின் கீழ் அற்புதமாயனைதாதரிப்பார் தோத்திரம் தோத்திரம் தோத்திரமே துதிமிகு தேவா தோத்திரமே. வெற்றியாய் யூதத்தில் முன் செல்ல வெகுவாய் ஆத்ம ஜெயங்கள் கொள்ள பக்தியாய் நடந்து நின் பாதை செல்ல பகருவில் உன்னத வரங்கள் சொல்ல தோத்திரம் தோத்திரம் தோத்திரமே துதிமிகு தேவா தோத்திரமே. தேசங்கள் வழியே தீமையற தேவனை தேடி தோஷமர ஓசன்னா பாடிய ஆசையுடன் உய்யவே அருள்வாய் துன்பமர தோத்திரம் தோத்திரம் தோத்திரமே துதிமிகு தேவா தோத்திரமே. நாம் முடிவு செலுத்துக்குள்ளாய் நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு சிறிய முக்கிய அறிவிப்பு. இந்த ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஸ்தோத்தரித்து ஆண்டவருக்கு நன்றியை காண்பித்த அவனுடைய பிள்ளைகள் நாளை காலை 2026 ஆண்டிற்கான புத்தாண்டு முதல் தேதி வருட பிறப்பு மாத பிறப்பு என்கிற முறையிலே நாம் தேவனை முதலாவது தேடி ஜெபித்து நம்மை தேவனுக்கு பிரதிஷ்டை செய்து நம்ம அந்த ஆண்டை துவங்கத்தக்கதாக இருக்கிறோம். எனவே நாளை காலை 6 மணி அளவிலே
காலை விசேஷித்த ஆராதனை இருக்கிறது, காலை உணவும் இருக்கிறது. எனவே திருச்சபையர் அனைவரும் கருத்தில் கொண்டு தவறாத அதில் பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்படும்படி அன்போடு நான் உங்களை நினைவூட்டிக் கொள்கிறேன். இப்பொழுதும் இந்த ஆராதனை பிறகு உணவு இருக்கிறது. நாம் யாரும் வயிறார உண்டு அந்த சமூகத்திலே நாம் கடந்து செல்லுவோம். இப்பொழுது நம் கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் இந்த இந்த வாக்கு தத்துவம் வந்து அதை வாங்கிக்கோங்க. 2026 ஜபத்தோடு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வாக்கு தத்துவம் சீக்கிரம் தப்பி வேகமாக வேணும். Praise the Lord. Praise the Lord. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதாக வேதம் கூறுகிறது. என்னுடைய ஒவ்வொரு வாக்குறுதிகளுமே நாம் தேவனிடத்தில் என்னத்தை கேட்க வேண்டும் என்கிற ஆலோசனையை வழங்குகிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வாக்குறுதிகளை தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் உரிமை கோர முடியும். எனவே உரிமை கோருவதன் மூலமாக நாம் தேவனுடைய பிள்ளையாக நாம் மாற முடியும். தேவனுடைய வாக்குறுதிகளை உரிமை கொண்டு நாம் தேவனிடத்திலே விடாப்படியாக கேட்போம், பெற்று ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் தாமே நாம் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல நான் தாமதித்துக் கொண்டு இருக்கிறேன். நான் ஜெபம் முடிந்து சொல்லுகிறேன். வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஜெபத்தோடு பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன வருது, நம்ம வந்து என்னது இதுவா அதுவா அப்படின்னா கிடையாது. நாம என்ன தேவன் எந்த வசனம் கொடுத்தாலும் அது நம்முடைய வார்த்தை, அது நம்முடையதாகி கொள்ளும் பொழுது நமக்கானதாக இருக்கும். கடைசியில் அவர் வாங்கி முடிச்சதோ வாங்கிட்டேன்னு சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்த வசனத்தை வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன். இந்த ஆண்டு நன்மை நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கும் என்பதில் விதமான சந்தேகம் இல்லை. அதையே சொல்லி நான் ஜெபம் செய்ய விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். சகல நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணமான எங்கள் பரலோக அன்பின் பிதாவே, இதோ ஆண்டவரே, இதோ வேலைக்காரனுடைய கைகள் தன்னுடைய எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரனுடைய கைகள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், இதோ கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்று சங்கீதத்தில் வாசிக்கிற பிரகாரமாக ஆண்டவரே, உம்முடைய மாபெரும் தயவினாலே கிருபையினாலே எங்களுடைய எவ்விதமான நன்மையும் அல்ல அப்பா, உம்முடைய தயை மட்டுமே ஆண்டவரே. உம்முடைய தயவினால 2025ஆம் ஆண்டை நாங்கள் ஆண்டவர் நிறைவு செய்திருக்கிறோம் ராஜா. இது உம்முடைய மாபெரும் கிருபையினால அதிசயத்தினால இந்த 2026ஆம் புதிய ஆண்டுக்குள் அப்பா நாங்கள் அடியெடுத்து வைக்க ஆண்டவரை அனுக்கிரகம் செய்தீரே அப்பா. இது எவ்வளவு பெரிய சாக்கியம் ராஜா. இந்த ஆண்டை நாங்கள் துவங்கும் பொழுது உம்முடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சன்னிதானத்தில் இருந்து ஆண்டவரை இந்த வருடத்தை துவங்குவது எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சிலாக்கியமா எண்ணுகிறோம் ராஜாவே. இதோ ஆகாமிய குடர்களே வாசமா இருக்கிற 1000 நாளை பார்க்கலாம் உம்முடைய ஆலய பிரகாரம் தங்கியிருக்கிற ஒரு நாள் மேலானது என்று ஆண்டவர் தாவீது சொல்லுகிறபடியாய் ஆண்டவருடைய ஆலய பிரகாரங்களில் இருந்து ஆண்டவரை இந்த நல்ல புதிய ஆண்டை துவங்கத்தக்கதாக எங்களை கிருபை பாராட்டினீரே. உமக்கு கொடாக்குடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ராஜாவே. இதோ இந்த வேளையிலே ஆண்டவரை எந்த எண்ணத்தோடு, என்ன எதிர்பார்ப்போடு, என்ன விசுவாசத்தோடு, என்ன தேவையோடு உடைய பிள்ளைகள் ஆங்காங்கே தூரத்தில் இருந்து ஆண்டவரே இதோ ஆண்டவர் ஆலயம் நிரம்பி வழித்தக்கதாக நாளிலே கூடி வந்திருக்கிறார்கள் ராஜாவே. என்ன வேணும் என்று ஆண்டவர் நீங்க அவங்களை விசாரிங்க ராஜா. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று ஆண்டவர் வேதத்துல வாசிக்கிறோம் ராஜா. என் மகனே, என் மகளே, உனக்கு என்ன வேண்டும்? உன் கவலை என்ன? உன் தேவை என்ன? உன் பாரம் என்ன?
உன் ஏக்கம் என்ன, உன் எதிர்பார்ப்பு என்ன? கடந்த ஆண்டிலே நிறைவேறாத எந்த நன்மையையும் இதோ இந்த புதிய ஆண்டிலே நிறைவேற செய்வேன் என்று சொல்லி நீர் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வார்த்தைகளால் உம்முடைய வாக்குறுதிகளால் ஆண்டவரே நீர் பேசும்படி உணர்த்தும்படி நீர் திடப்படுத்தும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நம்பிக்கையூட்டும்படி செபிக்கிறோம் ராஜாவே. ஆண்டவரே, கடந்த ஆண்டிலே பிள்ளைகள் சந்தித்த தீங்கை இந்த ஆண்டிலே காண வேண்டாம் ஆண்டவரே. கடந்த ஆண்டிலே பிள்ளைகள் இழந்த நன்மைகள் இந்த ஆண்டிலே ஆண்டவரே இரட்டத்தலையாய் கிடைப்பதாக ராஜாவே. ஆம் ராஜாவே, இதோ இந்த ஆண்டவரை புதிய ஆண்டிலே புதிய தீர்மானத்தோடு புதிய தரிசனத்தோடு புதிய ஆண்டவரை கொள்கைகளோடு புதிய எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரோட பிள்ளைகள் புதிய பார்வையோடு ஆண்டவர் புதிய வேகத்தோடு புதிய விசுவாசத்தோடு தோன்றத்தக்கதாக ஆண்டவர் வந்திருக்கிற சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை யாவரையுமே உடைய சமூகத்தின் நன்மையினாலே ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் ராஜா. இந்த உலக பிரகாரமான நன்மையால மாத்திரமல்ல ஆண்டவரே, ஆவிக்குரிய சகல நன்மைகளினாலும் உம்முடைய சொந்த ரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இதோ யாவரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறார் ராஜா. ஆசீர்வதிங்கப்பா. இப்பொழுது அவர்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறார்கள்? உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய ஆசீர்வாதத்தை ராஜா. நீர் அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. ஆண்டவர் இங்கிருந்து ஆண்டவர் புறப்பட்டு செல்லும் பொழுது வெறுமனே திரும்பி செல்லாதபடி உடைய வாக்குத்தத்தங்களினால் ஆண்டவரை நிறையப்பட்டவர்களாக உடைய வார்த்தைகளால் தொடப்பட்டவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவர் இதயத்தோடு விடுத்து விட்டு ஆண்டவர் கடந்து செல்லத்தக்கதாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகிக்கும்படியால் ஆசீர்வதிக்கும்படியால் செபிக்கிற ஆண்டவரே அவங்க இருதயத்தை தொடுங்க ராஜா. அவங்க வாழ்க்கையை தொடுங்க அப்பா. ஆண்டவர் இதுவரை இல்லாத மாற்றங்களை இது வந்து புத்தம் புதிய ஆண்டிலே கர்த்தர் தாமே பிள்ளைகளை கட்டளையிடுவராக. அவன் காண தவறிய நன்மைகளை கட்டளையிடுவராக ராஜாவே. வருஷத்துடைய நன்மையால் முடிசூட்டி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். தாராதனை சேர்ப்பிக்கத்தக்கதாக அன்று அதிகமாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிப்பராக. பங்கு கொண்ட யாவரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தில் ஆண்டவர் ஜெபத்தின் மூலமாகவும் தன்னுடைய குடும்பத்தின் மூலமாக தாய்களை யாவரையும் ஆசீர்வதிப்பராக. எல்லா துதிகளும் மகிமைக்கே செலுத்துகிறோம். காலை நடைபெறவிருக்கிற ஆராதனையும் ஆசீர்வதிங்க. யாவரும் வந்து பங்கு பெற்று ஆண்டுடைய வாக்குத்தத்த செய்திகளை பெற்று ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற இடத்துக்கு எல்லா துதிகளும் மகிமையாவையும் இயேசு நாமத்தின் மூலம் பிதாவுக்கே செலுத்துகிறோம். ஜெபம் பரலோகத்தின் நேச தந்தையே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய மேலான அன்பும் பராமரிப்பும் பாதுகாப்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வேலனும் உற்சாகமும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கடந்த 2025 ஆண்டிலே நிறைவாய் இருந்தது போல அதை காட்டிலும் இந்த 2026 புதிய ஆண்டிலே இரட்டிப்பாய் நூறத்தனையாய் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் யாவரையும் முன்னாடி கொஞ்சம் வாங்க. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை
எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே எம் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. என் நெஞ்ச வீட்டினில் என் இன்பப் பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என் நாளும் என்னைக் காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உனை அழைத்தேன் உயிர் தொடுத்தேன் உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே எம் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே.